கங்குவா படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் ஆரம்பத்திலேயே யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் கில்லர் எக்ஸ்பீரியன்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கங்குவா கிட்டத்தட்ட 500 வருஷம் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு கதை. 1700ஆம் ஆண்டு தொடங்குற கதை 2023ல தான் முடியும். ட்ரெய்லர்ல ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. பிரசன்ட் போர்ஷன்ஸ் எல்லாமே பார்ட் 2ல தான் வரப்போகுது. கிட்டத்தட்ட 500 வருஷங்களா ஹீரோ ஒரு மிஷனை முடிக்காம பேலன்ஸ் வச்சிருக்கிறதாகவும், சூர்யா அதை 2023ல முடிச்சாரா இல்லையான்றது படத்தோட மீதி கதை. ட்ரெய்லர்ல விட்னஸ், எமோஷன்ஸ், ரேஜ், கரேஜ், ரிவெஞ்ச்னு நிறைய விஷயங்களை காமிச்சிருக்காங்க. மனிதர்கள் வாழ்ற இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்கள் கொட்டி கிடக்குதுன்னு டைலாக் பேசிக்கிட்டு சூர்யாவோட ட்ரைபை காமிக்கிறாங்க. அடுத்த ஃப்ரேம்ல ஒரு ஃபாரினரை காமிக்கிறாங்க. அவர் கிரீக் நாட்டை சேர்ந்தவர். கிரீக்ஸ் கப்பல்ல படையெடுத்து இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. வணிகம் பண்றதா உள்ள வந்துகிட்டு நாட்டையும் இந்த இடத்தையும் மொத்த ட்ரைபையும் காலி பண்றது தான் கிரீக்ஸோட திட்டமா இருக்கணும். பாபி தயால் கிரீக்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாபி தயாலும் கிரீக்ஸும் சேர்ந்து சூர்யாவோட ஃபயர் ட்ரைபை காலி பண்ண பாக்குறாங்க. அடுத்த ஃப்ரேம்ல மேல கழுகு பறக்குது. அதை பார்த்து பாபி தயால் விருந்துண்ண வாரீரோ அப்படின்னு டைலாக் பேசுறாரு. அது சூர்யாவை மென்ஷன் பண்ணுது. பாபி தயால வாட்டர் ட்ரைபாகவும் சூர்யாவை ஃபயர் ட்ரைபாகவும் காமிக்கிறாங்க. அந்த விஷுவல்ஸ் பங்கமா இருந்துச்சு. சுத்தி எரிமலை, தீ, லாவான்னு எல்லோயிஷா இருந்துச்சு. சூர்யாவோட ட்ரைபை காமிக்கிறது உண்மையாவே சூப்பரா இருக்கு. ட்ரெய்லர்ல எதுக்கு இத்தனை வருஷம் கங்குவா டீம் வெயிட் பண்ண வச்சாங்கன்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் இதுதான். 2022 ஆகஸ்ட்லயே ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் போயிட்டு இருந்துச்சு. 2 வருஷம் சாலிடா டைம் எடுத்து பண்ணது இந்த மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ் நமக்கு பிரசன்ட் பண்றதுக்கு தான். ட்ரெய்லரோட 2 ஃப்ரேம்ல எல்லோ கலர்ல ஒரு காயினை காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அது காயின் மாதிரி தெரியல. பட் செகண்ட் சவுண்ட் எஃபெக்டோட கவனிச்சிங்கன்னா அது காயின் தான். கிரீக்ஸ் அந்த நாணயங்களை யூஸ் பண்றாங்க. பட் அது எதுக்கு பாபி தயாலுக்கு தேவைப்படுதுன்னு தெரியல. படம் பார்த்தா கண்டிப்பா தெரியும். ஒரு குழந்தைய 4-5 ஃப்ரேம்ல காமிச்சிருக்காங்க. அந்த குழந்தை சூர்யாவோட க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த குழந்தைய பாபி தயாலும் இல்ல கிரீக்ஸோ கடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கடத்தினதுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. இல்ல மேபி அதுவே போரோட ஸ்டார்டிங் பாயிண்டாவும் இருக்கலாம். படத்தோட கதையை சொல்லிடவே கூடாதுன்ற மாதிரி ட்ரெய்லர் இருந்துச்சு. ஏன்னா எல்லா ஃப்ரேம்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ட்ரெய்லர் எந்த ஒரு கதையும் சொல்ற மாதிரி இல்ல. படத்தோட மாஸ் அண்ட் ஃபயர் சீன்ஸ் எல்லாத்தையும் ஸ்லைடு போட்டு ஒரு அவுட்புட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் இட்ஸ் பெட்டர்னு நான் சொல்லுவேன். உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறோன்னு சூர்யா பேசக்கூடிய டைலாக் மேபி போருக்கு போறதுக்கு முன்னாடி பேசக்கூடிய டைலாக்கா இருக்கலாம். சூர்யாவை பொறுத்த வரைக்கும் சூர்யாவை நம்பி தான் மொத்த ட்ரைபு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சூர்யா வந்தா மட்டும்தான் இந்த போருக்கு போக முடியும். ஸோ சூர்யா வந்து பேசக்கூடிய டைலாக்கா இது இருக்கலாம். ஃபயர் சாங்ல கல்லோடும் முள்ளோடும் காற்றோடும் போராடி பல்லாண்டு வாழ்ந்த இனம் அப்படின்னு லிரிக்ஸ் வச்சிருந்தாங்க. சூர்யாவோட இனத்தை பார்க்கும்போது பல வருஷமாவே சண்டை சச்சரவு எதுவும் வேணாம் அப்படின்னு ஒதுங்கி பதுங்கி வாழக்கூடிய இனமா காமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சுடுபட்டு என் சினம் மண்ணூர் உருளும்னு ஒரு லெந்தி டைலாக சூர்யா பேசியிருக்காரு. இதை கேட்கும்போது படத்துல டைலாக் நம்மள டிசப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தூய தமிழையும் நம்ம நார்மல் தமிழையும் மிக்ஸ் பண்ண மாதிரி நிறைய டைலாக் வச்சிருப்பாங்களோன்னு பயமா இருக்கு. ஆனா சில விஷயங்கள் இதுல நோட் பண்ணி தான் ஆகணும். ஹிஸ்டாரிக் ஃபில்ம் எடுக்கும்போது இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். பொன்னியின் செல்வன்ல கூட டைலாக் நம்மள டிசப்பாயின்மெண்ட் தான் பண்ணிச்சு. ஏன்னா டைலாக் டெலிவரி ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் சிவா சொதப்பிருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம நம்புவோம். தமிழ் சினிமால இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச ரொம்ப டைலாக் டெலிவரி படம் அப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக்கலா சொல்லணும் அப்படின்னா யாத்திசைய சொல்லுவேன். நிறைய ஃப்ரேம்ஸை பார்க்கும்போது எனக்கு லைட்டா பாகுபலி சீன்ஸை பார்த்த மாதிரி இருந்துச்சு. பெருசா இல்ல, பட் அங்கங்க பார்க்கக்கூடிய சீன்கள் எல்லாமே இது பாகுபலிலையும் பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இட்ஸ் ஓகே. அப்புறமா ஒரு கப்பல் ஃபைட் ஒன்று காமிச்சிருக்காங்க. அந்த ஃபைட் கண்டிப்பா ரொம்பவே சூப்பரா எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரு 2-3 செகண்ட் தான் காமிச்சிருக்காங்க. பட் ஓகே, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஃபைட்ல பாபி தியாலும் கிரீக்கும் ஒன்னா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை எதிர்த்து சூர்யா ஃபைட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கடல்லே அந்த ஃபைட்டை ஃபுல்லா காமிச்சுக்கிட்டு இந்த மாதிரி 2 vs 1 போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா படம் சூப்பரா இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா லுக்ஸை தான் நான் சொல்லுவேன். இப்போ பாபியா இருக்கட்டும், சூர்யாவா இருக்கட்டும், இல்லை கருணாஸா இருக்கட்டும், அவங்க எல்லாரோட லுக்ஸுமே உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கங்க்ராட்ஸ் டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட். ஒரு 2 மணி நேரமாக சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே எல்லாருமே சிஜி ஒர்க்கை வந்து ரொம்ப பாராட்டி பேசியிருந்தேங்க. பட் ஓகே, எனக்கு லைட்டாக டிசப்பாயின்ட் தான் பண்ணியிருந்துச்சு. மோசமாக இருக்குன்னு நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன். பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம ஒரு பேன் இந்தியா லெவலில் இந்த படத்தை எடுத்துட்டு போனோம். இப்போ 1000 கோடி அடிக்கும்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக படத்தில் சிஜி ஒர்க்லாம் பயங்கரமாக இருந்திருக்கணும். ஏன்னா சூர்யாக்கு அந்த அளவுக்குலாம் மார்க்கெட் கிடையாது. இதை நிறைய லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணா மட்டும் போதாது. எல்லாமே பக்காவா இருந்தா மட்டும்தான் அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஸ்கேல எதிர்பார்க்க முடியும். அப்படி யோசிச்சு பார்த்தா லைட்டா எனக்கு சிஜி ஒர்க்ல அடி வாங்குற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பட் இங்க நம்ம பட்ஜெட்டையும் நோட் பண்ணி தான் ஆகணும். ஏற்கனவே 2 பார்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 2 பார்ட்டுக்கும் பட்ஜெட் தேவை. இதுலயே நம்ம எல்லாத்தையும் மொத்தமா கொட்டிட்டு 2வது பார்ட்டுக்கு எதுவும் இல்லாம ஆயிடக்கூடாது. ஏன்னா 2வது பார்ட்ல தான் பிரசன்ட் போர்ஷனே இருக்கு. ட்ரெய்லரோட எண்ட்ல நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, பிளரா இருந்திருக்கணும். ஒருத்தர் வந்து குதிரையில வந்துட்டு இருக்காரு. சூர்யா அவரை பார்த்து லைட்டா ஒரு ஸ்மைல் பண்றாரு. மேபி அதுதான் கார்த்தியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி கார்த்தி படத்துல இருக்கிறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால எந்த சீன்ல எப்படி வராரு, அவரோட இன்ட்ரோ எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஆவல் தான் இனிமே இருக்க போகுது. ஆரம்பத்துல இருந்து வந்தக்கூடிய எல்லா ஹிஸ்டாரிக்கல் ஃபில்மே எடுத்து பாருங்க. இப்ப பாகுபலியா இருக்கட்டும், இல்ல கல்கியா இருக்கட்டும், இல்ல நம்ம பொன்னியின் செல்வனா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் ஃபில்முக்கு ரொம்ப முக்கியமானதே மியூசிக் தான். ஒரு
2ல இருந்து 2.5 மணி நேரம் இந்த ஹிஸ்டாரிக் ஃபில்மை நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுவும் நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகணும் அப்படின்னா மியூசிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படத்துல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தான் டிஎஸ்பி உள்ள வந்தாரு. ரீசெண்டா விட்ட ஃபயர் சாங் கூட என்னப்பா சாமி பாட்டை விட்டுருக்காரு அப்படின்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு ஹிஸ்டாரிக் ஃபில்முக்கு இது கிட்டத்தட்ட போதுமானது தான். இப்போதைக்கு ட்ரெய்லர்ல பார்க்கும்போது மியூசிக் எங்கேயுமே டிசப்பாயின்ட் பண்ண மாதிரி தெரியல. படம் வரும்போது இன்னும் நமக்கு தெரிஞ்சிடும். அக்டோபர் 10 படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்றேன். இந்த மாதிரி சினிமா அண்ட் சில இன்ட்ரெஸ்டிங் டீகோட்ஸ் பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.